மக்களை நம்ம நகரவியல் எதை பற்றி போனால் பிக் பாஸ் பற்றி தான் பார்க்குறோம். பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு கிராண்ட் லான்ச்சிங் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க பாருங்க, வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டையும் போய் பார்த்துருங்க. இப்போ வர ட்விஸ்ட்டையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த ரெண்டாவது ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்துட்டு நம்ம தலைவன் வந்துட்டு உள்ளேருந்து வெளில வராப்புல. உள்ளேருந்து வெளில வரும்போது எப்படின்னா, அந்த கமல் சார் அந்த ஒரு கேட்டுக்குள்ளேருந்து உள்ளே வருவார் பாருங்க, அந்த ஒரு கெட்டப்பில் வந்துட்டு தலைவன் உள்ளே வராப்புல. உள்ளே வந்துட்டு அந்த ஒரு கெட்டப்பு கோட்டாக இருந்தாலும் சரி, அந்த கெட்டப்பாக இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதி 10 பேருக்கும் பக்காவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் அந்த ஒரு இதில் வந்துட்டு எப்படி எனக்கு தோணுதுன்னா, ஐயோ பயங்கரமாக இருக்கே, புல்லரிக்குது அந்த இதை பார்க்கும்போது. நம்ம விஜய் சேதுபதி பண்ணுறதை பார்க்கும்போது புல்லரிக்குது. நம்ம என்னதான்டா பண்ண போகிறோம், எப்படி வைப்பு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, பிக் பாஸ் சீசன் 8 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மண்டக்குள்ள அப்படியே தோணுது, அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. நானும் சரி வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இருக்கிறேன். நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்டு தலைவன் வந்துட்டு உள்ளே வர்றாப்புல. உள்ளே வந்தோடனே உள்ளே வந்து நின்னோடனே தலைவன் என்ன சொல்கிறாப்புலன்னா, இந்த புது வீடு ரெடி, புது ஆளும் ரெடி, புது ஹோஸ்ட்டும் ரெடி, புது கண்டஸ்டண்ட்டும் ரெடி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காப்புல. அண்டு அந்த புது வீடு வந்துட்டு ரொம்ப ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோலேயே நான் சொல்லியிருக்கும்போது நான் சொல்லியிருந்திருப்பேன் அந்த எவ்வளோ ட்விஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது. எப்படின்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துட்டு ஒரு வெறித்தனமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தனி அப்படி தனி அப்படிங்கிறது. அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க, அப்போ தான் புரியும். ஏன் அண்ட் இந்த இதில் வந்துட்டு அந்த புது வீடுனா நம்ம ஒரு அந்த வீடே வந்துட்டு நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி, ஒரு பார்க்கில் இருக்க மாதிரி ஒரு கெட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க் வந்துட்டு எப்படின்னா பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், ஒரு டைனோசர், அந்த மாதிரி ஒரு காட்டு விலங்குகள்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த விலங்குகளுக்கு அந்த மாதிரி ஒரு கெட்டப் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. புது ஆளும் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாப்புல. புது ஹோஸ்ட் ரெடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹோஸ்ட்டையும் நம்ம குறிப்பிட்றாப்புல. அப்படிங்கும்போது இந்த ஹோஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தலைவன் ஒன்று சொல்கிறாப்புல. ஹோஸ்ட் வந்துட்டு நியாயம் பக்கத்து தான் இருக்கணும், நான் இங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அண்டு நீங்கள் என்ன ஹோஸ்ட்டு எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்டு விஜய் சேதுபதி வந்துட்டு உங்களுக்கு வந்தது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை பண்ணிட்டு அண்டு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டிடுங்க. அண்டு ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாட்டா பாய்.